மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. வேரிமயிர் பொங்க எப்படும் போது தரி. வேரிமயிர் பொங்க எப்படும் போது தரி. வேரிமயிர் பொங்க எப்படும் போது தரி. மூரினி மிந்து முழங்கி புறப்பட்டு. மூரினி மிந்து முழங்கி புறப்பட்டு. போதருமா போல நீ பூவை பூவண்ணாவுன். போதருமா போல நீ பூவை பூவண்ணாவுன். கோயில் நின்றெங்கனே போந்தருளி கோப்புடைய. போதருமா போல நீ பூவை பூவண்ணாவுன். கோயில் நின்றெங்கனே போந்தருளி கோப்புடைய. சீரிய சிங்காசனத்து இருந்து யாமோந்த. சீரிய சிங்காசனத்து இருந்து யாமோந்த. சீரிய சிங்காசனத்து இருந்து யாமோந்த. காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பவாய். காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பவாய். நேற்றைய திருப்பாவியில் அங்கன்மாஞாலத்தரசர் என்ற திருப்பாவியில் ஆண்டாளும் அவளது தோழிகளும் அந்த எம்பெருமான் கண்ணனது திருவடியில் சரண் புகுந்து அவனது குளிர்ந்த கடாட்சத்தினால் தங்களை அனுகிரகிக்க வேணும் என்று பிரார்த்தித்தார்கள். அடியார்களின் கஷ்டங்களையும் போக்கி அவர்களின் இஷ்டங்களை பூர்த்தி செய்வதற்காகவே ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பரம கிருப்பையால் கீழிறங்கி வந்து அவதரித்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணனை ஆண்டாளும் கோபகுமாரிகளும் தங்களது மார்கழி நீராட்டத்தை உத்தேசித்து பலபடியாக ஸ்தோத்திரங்கள் செய்து பிரார்த்தித்தவுடனே திருப்பள்ளி கொண்டிருந்த கிருஷ்ணன் சந்துஷ்டனாக எழுந்து உட்கார்ந்ததை உணர்ந்த ஆய்ச்சியர்கள் ஆனந்த பரவசத்துடன் அவனுடைய நடையழகை சேவிக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறார்கள். அதற்கு கண்ணனும், பெண்களே, நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டுமோ சொல்லுங்கள், முடிந்ததை செய்கிறேன் என்றானாம். அதற்கு அந்த பெண்கள் ஆச்சரியப்பட்டு, முடிந்தால் செய்கிறேன் என்கிறாயே, உன்னால் முடியாத காரியம் கூட உண்டா என்ன கண்ணா, நீ சர்வசக்தன் அன்றோ என்கிறார்கள். அதற்கு கிருஷ்ணன், பெண்களே கேளுங்கள் என்று அடிக்கிக் கொண்டே போகிறான். ஜீவாத்மாக்களை என்னால் அழிக்க முடியாது. மோட்சமடைந்தவர்களை பூமியில் முன்போல் பிறக்கச் செய்ய முடியாது. இவ்வுலகை அழிப்பது போல் ஸ்ரீவைகுண்டத்தை அழிக்க முடியாது. சரணாகதர்களை நரகத்தில் தள்ள முடியாது. வேதங்களை அழிக்க முடியாது என்று அடுக்கிக் கொண்டே போகிறான். இம்மாதிரி சில காரியங்கள் என்னாலும் செய்ய முடியாது. ஆதலால் தான் சொன்னேன், முடிந்தால் செய்கிறேன் என்று என்கிறான். அதற்கு அந்த பெண்களும், உனது மேன்மைக்கும் பெருமைக்கும் தகுந்த காரியங்களை செய்யத்தான் இங்கு உன்னை பிரார்த்திக்க வந்துள்ளோம் என்று சொன்னார்கள். நீ தற்போது திருப்பள்ளி அறையில் எழுந்தருளியிருக்கிறாய். நாங்கள் உன்னிடம் விண்ணப்பிக்க வந்தது பள்ளி அறையில் சொல்லும் ரகசியமல்ல என்கிறார்கள். இங்கு இராமாயணத்தின் ஒரு காட்சி நினைவுக்கு வருகிறது. ராமனை காட்டிற்கு போகும்படி தசரதன் சொன்னது செல்லாது என்கிறாள் கௌசல்யை. ஏனெனில் பள்ளி அறையிலிருந்து சொன்னது செல்லாது, அரச சபை கூட்டி சொல்ல வேணும், அதுதான் ராஜதர்மம் என்கிறாள். அதற்கு ஸ்ரீராமன், தசரதன் இதை ஒரு ராஜாவாக சொல்லவில்லையே, ஒரு தகப்பனாராக கைகேயிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அல்லவா சொன்னான். அதனால் பள்ளியறையில் இருந்து என்பது சரியாக படவில்லை. ஆகவே நானும் பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்ய வேணும், அது எனது கடமை.
அதுவே ராஜதர்மம் என்று பதில் உரைத்தானாம். கௌசல்யைக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியவில்லை. பள்ளியறையில் சொல்லும் ரகசியமல்ல என்று இவர்களும் சொல்கிறார்கள். மேலும் எங்கள் 5,00,000 பேருக்கு சரியாக திருப்திகரமாக உனது சேவை கிடைக்கவில்லை. ஆதலால் இங்குள்ள சபா மண்டபத்திற்கு நடந்து வந்து எழுந்தருளி அங்குள்ள சிம்மாசனத்தில் வீற்றிருந்து எங்களுக்கு சேவை தந்து எங்களது பிரார்த்தனையை கேட்க வேண்டும். உனது நடை அழகை காண வேண்டும் நாங்கள் என்கிறார்கள். 21வது பாசுரத்தில் ஊற்றமுடியாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்று திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். 22வது பாசுரத்தில் கண்ணழகை கூறி குளிர கட்டாட்சிக்குமாறு பிரார்த்தித்தார்கள். 23வது பாசுரத்தில் அவனது நடை அழகை காண ஆசைப்படுகிறார்கள். மேலும் கூறுகிறார்கள் எப்படி நடந்து வர வேண்டும் என்று. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு என்று சிம்மம் போல் நடந்து வரும் அழகை காண விரும்புகிறோம் என்கிறார்கள். மாரி என்றால் மழைக்காலம். எல்லோரும் தங்களது பகை சண்டை இவைகளை மறந்து ஓய்வு எடுத்துக்கொள்ளும் காலம். பிரிந்தவர்கள் கூடி மகிழும் காலம். தலைவன் தலைவி கணவன் மனைவி சந்தோஷித்து ஆனந்தத்துடன் கூடி மகிழும் காலம். வாலிவதம் ஆனவுடன் சுக்ரீவன் ராமனிடம் இது கார்காலம், சீத்தையை தேடுவதற்கு வானரர்கள் வெளியில் போக முடியாது என்று கூறி சிறிது கால அவகாசம் கேட்டு தனது மனைவிகளுடன் ரூமை தாரையுடன் மது அருந்தி ராஜ்ய பொறுப்பையும் மந்திரிகளிடம் கொடுத்துவிட்டு காமசுகத்தில் காலத்தை கழித்து ஆனந்தித்து கொண்டிருந்தான் என்று ராமாயணத்தில் வருகிறது. அது மாதிரி சிங்கமும் மழைக்காலத்தில் யானையுடன் சண்டையிடுவதை மறந்து பெண் சிங்கத்துடன் மலை குகையில் மெய் மறந்து சுகமாக உறங்கி ஓய்வு எடுத்துக்கொள்ளுமாம். உறங்கும் காலத்திலும் தன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று இருமாப்போடு திமிரோடு தூக்கத்தை அனுபவித்து உறங்குமாம். இதுதான் மன்னி கிடந்துறங்கும் என்பது. மன்னி கிடந்துறங்கும் என்று ஆண்டாள் சொன்னால் படுத்துறங்கும் என்று சொல்லவில்லை. ஏனெனில் கிடந்துறங்கும் என்று சொல்லியிருப்பதன் விசேஷம் என்னவென்றால், படுத்துறங்கும் என்றால் ஆழ்ந்த தூக்கம் இல்லை, நார்மல் தூக்கம். கிடந்து உறங்கும் என்றால் நல்ல உறுதியாக எழுந்திருக்காமல் கிடப்பது. அதாவது நாம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு ராத்திரி நல்ல சவுண்ட் ஸ்லீப் என்று. அது மாதிரி பெண் சிங்கத்துடன் சுகமாக மன்னி கிடந்துறங்கும் சிங்கம் என்கிறாள் ஆண்டாள். ஆண்டாளின் திருப்பாவியில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விசேஷத்தன்மை உண்டு. அதுவே ஆண்டாளின் மகத்துவம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், பலமுள்ள வீரியம் மிகுந்த சிங்கம் என்கிறாள். அறிவுற்று மழைக்காலம் முடிந்து விட்டதே, கோடை காலம் ஆரம்பித்து விட்டதை உணர்ந்து தீவிழித்து குகையிலிருந்து வேட்டையாட வெளிக்கிளம்புவதற்கு பசியால் ஏற்பட்ட சீற்றத்தாலே தீப்பொறிகள் சிதறும்படி கண்களை விழித்து கொண்டு கிளம்புகிறதாம் அந்த சிங்கம். வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி. வேரி மயிர் பொங்க தன் இனத்துக்கே உரியதான வாடை வீசுகின்ற பிடரி மயிரை சிலிர்த்து கொண்டு எப்பாடும் பேர்ந்து உதறி, நாலா பக்கத்திலும் எல்லா அவயங்களையும் கால்களை நீட்டி மடக்கி ஒரு தரம் உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, நன்றாக நிமிர்ந்து சோம்பல் முறித்து கொண்டு கர்ஜனை செய்து கொண்டு குகையில் இருந்து பெண் சிங்கம் தடுப்பதை லட்சியம் செய்யாமல் வெளியில் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய குன்றின் மேல் உட்காருவது போல நீயும் அந்த சிங்கம் போல் உன் நடை அழகை தந்து இந்த சிங்காசனத்தில் எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று அந்த கண்ணனை பிரார்த்திக்கிறார்கள். என்ன வாக் நயம்! ஒரு சிங்கத்தை உதாரணம் காமிச்சு எப்படி நடந்து வரணும், எவ்வளோ அழகாக நடந்து வரணும்னு ஆண்டாள் சொல்லும் அழகே அழகு. தவிர இவ்விதமாகவும் அர்த்தம் கொள்ளலாம். அதாவது பிரளய காலத்தில் எல்லா உலகங்களும் அழிந்து போய் இருப்பிடம் தெரியாமல் இருக்கும் சமயத்தில் சாமானிய ஜந்துக்களாலே நுழைய முடியாத குகை போல் இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தில் சூக்ஷ்மமான சகல வஸ்துக்களோடும் ஒட்டிக்கொண்டு உறங்கின சீரிய சிங்கம் போன்ற அந்த எம்பெருமான் அறிவுற்று உலகத்தை சிருஷ்டி பண்ணும் காலத்தை அறிந்து யோக நிதிரையை விட்டு கர்ஜித்து உலக சிருஷ்டியை ஆரம்பிக்கிற அந்த சிங்கத்தை போல உனது கோயிலிலிருந்து வெளிப்புறப்பட்டு இந்த சிம்மாசனத்திற்கு நடந்து எழுந்தருள வேண்டும் என்பதாகவும் கொள்ளலாம். மற்றொரு விதம், மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். இதில் சிங்கம் 9 செயல்களை செய்கிறது.
மன்னிக் கிடந்துறங்கும் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அதேபோல் அடிக்கடி மழை பெய்து கொண்டிருக்கும் அகோபில சிங்கவேல் குன்றத்தில் பெரிய பெரிய குகையில் பல ஆயிரம் வருடங்களாக தன் பத்தினியோடு அணைத்து கிடந்த லக்ஷ்மி நரசிங்கம் அறிவுற்று அபயம் அபயம் எல்லோருக்கும் அபயம் என்று முழங்கிக் கொண்டு தன் பத்தினியோட வெளியில் புறப்பட்டு அஷ்டாதச வாத்தியங்களோடு உலகில் நடந்து வருமா போல நீயும் நடந்து வந்து உனது நடையழகை காட்ட வேண்டும் என்கிறார்கள். எங்களது திருப்பள்ளி எழுச்சியை கேட்டு எழுந்த நீ கம்சன் போன்றவர்கள் பயந்து நடுங்கும்படி கண்களில் தீப்பொறி பறக்க வேரிமயிர் பொங்க உனது மனம் வீசும் கருங்குழல்களிலிருந்து வரும் சுகந்தமானது எங்கும் கமழ அஞ்சேல் அபயம் என்று முழங்கிக் கொண்டு ஒரு சிங்கம் போல கம்பீரமாக நடந்து வர வேண்டும் என்று கூறி உடனேயே பூவை பூவண்ணா என்கிறாள். பூவை பூவண்ணா என்றால் பூவை போல மென்மையாக மிருதுவாக காயாம்பு நிற மேனியுடையவனே. காயாம்பு என்பது நல்ல நறுமணம் வீசக்கூடிய கருநீல நிறம் கொண்ட ஒரு வாசனையுள்ள புஷ்பம். அதை உணர்த்தி சொல்கிறாள். பூவண்ணா என்று அவனை கூப்பிட்டு, நீ இவ்வளவு நேரம் உறங்கும் சிங்கமாய் இருந்தாய், தற்போது முழங்கும் சிங்கமாய் எழுந்துவாய், அழகிய சிங்கமாக நடந்து வர வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். ஆபத்தில் சமயத்தில் அடியார்களை ரட்சிப்பது அழகிய சிங்கமே. நரசிம்மருக்கு மாத்திரம்தான் அழகிய என்ற அடைமொழி உண்டு. ஏனென்றால் அவன் சேராததை சேர வைப்பவன். மனிதனையும் மிருகத்தையும் சேர்த்தான் அந்த நரஹரி. பகலையும் இரவையும் இணைத்தான் சாயங்காலம். பூமியையும் வானத்தையும் இணைத்தான் தனது மடியில். வீட்டின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் இணைத்தான் நிலைப்படியில். உயிருள்ளது உயிரற்றது இதை இணைத்தான் நகம். கருணையும் கோபத்தையும் உக்ரத்தையும் இணைத்தான் நரசிங்கமாக. அவ்வாறு சிங்கம் போல கம்பீரமாகவும் பூவை பூவண்ணா என்று மென்மையாக மிருதுவாக நடந்து வந்து எங்களுக்கு உனது நடையழகை காட்டி அருள வேண்டும் என்கிறார்கள். மேலும் அந்த சிறுமியர்கள், கிருஷ்ணா, நீ சென்ற அவதாரத்தில் 12 வயது சிறுவனாக இருந்தபோது விஸ்வாமித்திரருடன் அவரது யாகத்தை ரட்சித்து கொடுப்பதற்காக சென்ற சமயம் விஸ்வாமித்திரரும் மிதிலியில் அவதரித்த சீதையை உனக்கே மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு மிதிலியின் வீதிகளில் நீ சென்றபோது உப்பரிகையில் நிற்கும் சீதையை நீ எப்படி பார்த்து விட்டு நடந்தாயோ, எங்கேருந்து எங்கே போகிறது பாருங்கோ, சீதையை நீ எப்படி பார்த்து விட்டு நடந்தாயோ, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று அவ்வாறு நடந்து உனது நடையழகை காட்டி அருள வேண்டும் என்கிறபடி ஜனக மகாராஜா என்ன சொல்கிறார் ராமனது நடையழகை பார்த்து? ஜனக மகாராஜாவும் ராமலக்ஷ்மணர்களை பார்த்து, இமோ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்மகதி வீரோ சார்தூல விஷபோபமோ என்று அவர்களின் அங்க அமைப்புகளை பார்த்து விஷ்ணுவைப் போலவே பராக்கிரமம் உடையவர்களாக தோன்றுகிறார்களே, தேவதுல்ய பராக்கிரமோ என்று கூறி யானை, சிம்மம், புலி, ரிஷபம் போன்ற நடையினை உடையவராய் என்று 4 விதமான கதிகளை கூறுகிறார் வால்மீகி. காம்பீரிய நடையில் யானை, பிறரை அடக்கும் நடையில் சிங்கம், பயங்கரமான பாயும் தன்மையை உடைய நடை புலியுடையது, பலத்துடன் கர்வத்துடன் நடக்கும் நடை ரிஷபத்தினுடையது என்று கூறுகிறார். பகவான் ராமனாய் இருக்கட்டும், கிருஷ்ணனாய் இருக்கட்டும், நரசிம்மனாய் இருக்கட்டும், அவனது எந்த விதமான நடையும் அழகு மிகுந்தது தானே. இவ்வாறு எப்படி நடந்து வர வேண்டும் என்று ஆய்ச்சியர்கள் கூறி பிறகு என்ன செய்ய வேண்டும் அந்த கிருஷ்ணன் என்பதையும் கூறுகிறார்கள். நீல நிற வண்ணனே, உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி என்று உனது கோயிலிலிருந்து அந்த பள்ளி அறையிலிருந்து வெளியே நடந்து வந்து இங்கே இந்த சபா மண்டபத்திற்கு எழுந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறாள் இந்த திருப்பாவையை ஆண்டாள். கோப்புடைய சீரிய சிங்காசனம், சீரிய என்றால் சிறந்தது என்று அர்த்தம். இந்த சீரிய என்ற வார்த்தையில் ரீயை அகற்றி வல்லின ரீயை போட்டால் யானையை போல் கஜகதியில் நடந்து வந்தால் சிம்மாசனம், இந்த சிங்காசனம் சீர ஆரம்பித்துவிடும் என்று அர்த்தமாயிடும். சீரும் சிங்காசனம் என்று ஆரம்பிடும். ஆதலால் சீரிய சிங்கம் என்று சீரிய சிம்மாசனம் என்பதை நாம் நல்ல விதத்தில் எடுத்துக்கொண்டு, ஆதலால் கண்ணா, நீ சிம்மம் போல் நடந்து வந்து சிறந்த அழகி இந்த சிங்காசனத்தில் எழுந்தருளினால் இந்த சிங்காசனமே சோபிக்கும். இந்த சிங்காசனத்தின் பீடத்தை நவரத்தனங்களால் செய்த 4 சிங்கக்குட்டிகள் தாங்குகின்றன.
பீடத்தின் மேல் அமைக்கப்பட்டுள்ள ஸ்தம்பங்களின் சோபையை விவரிக்க வார்த்தையே இல்லை. சகலவித வாசனை உள்ள நறுமணம் கமழக்கூடிய புஷ்பங்களாலே அலங்கரிக்கப்பட்டுள்ள அமருவதற்கு சகல சௌகரியங்களும் நிறைந்த அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஏன்னா இப்போ நம்ம ஆங்கள்லையும் சரி, எங்கேயாவது போனால் உட்காண்டோம்னா அந்த சோஃபாவோ சேரோ கொஞ்சம் சரியாக இருக்காது, உட்காந்துக்கிறதுக்கு சௌரியமாக இருக்காது. இப்படி நகருவோம் அப்படி நகருவோம், முதுக வலிக்கும் இடுப்பை வலிக்கும். அது மாதிரிலாம் இல்லையா, அது அமருவதற்கு சகல சௌகரியங்களும் நிறைந்த இந்த சீரிய சிங்காசனத்தில் அமர வேண்டும். அமர்ந்து யாம் வந்த காரியங்களை நீ நன்றாக ஆராய்ந்து அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், நாங்கள் 5 லட்சம் பேரும் உன்னை தரிசிக்க வேண்டும். 5 லட்சம் பேரை எழுப்பி, உனது தாயார் தகப்பனாரை எழுப்பி, தமையனான பலதேவனை எழுப்பி, நப்பினை பிராட்டியை எழுப்பி, உனக்கு எல்லோருமாக திருப்பள்ளி எழுச்சி பாடி, இவ்வளவு சிரமப்பட்டு வந்து உன்னிடம் பிரார்த்திக்கிற காரியம் சின்னதாகவா இருக்கும்? நாங்கள் உன்னையே கேட்டு உன்னையே அடைய வந்துள்ளோம். மேலும் நாங்கள் ஆச்சாரம் தெரியாத, நல்லது கெட்டது தெரியாத ஆய்ச்சியர்கள். ஆதலால் எங்களுக்கு வேண்டிய நல்லதை நீயே ஆராய்ந்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறாள் ஆண்டாள். பகவானுக்கும் சிங்கத்திற்கும் உள்ள சில ஒற்றுமைகள். சிங்கம் விலங்குகளுக்கு அரசன். பகவான் தேவர்களுக்கெல்லாம் அனைத்துலகிற்கும் அதிபதி. சிங்கம் காட்டுக்கு அதிபதி. பகவான் பெருநாட்டுக்கு, அதாவது ஸ்ரீவைகுண்டத்திற்கு அதிபதி. சிங்கம் பெண் சிங்கத்தோடு மாரிக்காலத்தில் குகையில் வசிக்கும். பகவான் மகா பிரளய காலத்தில் பிராட்டியோடு ஒன்றி யோக நித்திரை புரிவான். பசியின் மிகுதியால் கண்களில் தீப்பொறி பறக்கும் சிங்கத்திற்கு அடியார்களின் அபயக்குரலால் யாருக்கு யாரால் என்ன தீங்கு நேர்ந்ததோ என்று சீறி விழிக்கிறான் பகவான். சிங்கத்திற்கு இனவாடையான பிடரிமயிர், இயற்கையான பரிமளம் உடையவன் அந்த பரிமளரங்கன். அந்த கருணாமூர்த்தி வேறு பற்று இன்றி அவன் ஒருவனையே இடைவிடாது வழிபடும் அடியார்களின் கோரிக்கைகளை, பிரார்த்தனைகளை கம்பீரமாக தானே முன்வந்து ரட்சிப்பான், காப்பாற்றுவான் என்பதே இந்த பாசுரத்தின் சாரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். க்ஷீராப்திசயன நாராயண, க்ஷீராப்திசயன நாராயண, ஸ்ரீலக்ஷ்மிரமண நாராயண, நாராயண ஹரிநாராயண, நரஹரி ரூப நாராயண, பக்தஜன பரிபால நாராயண, பக்தஜன பரிபால நாராயண, ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்ம நாராயண, ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்ம நாராயண, அஹோபிலவாச நாராயண, நாராயண ஹரிநாராயண, நரஹரி ரூப நாராயண, பக்தஜன பரிபால நாராயண, பக்தஜன பரிபால நாராயண, க்ஷீராப்திசயன நாராயண.